சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் கதை முடிந்தது. எதிர்க்கட்சி திமுகவுக்குள்ள உட்கட்சி பூசலும் உடன்பிறப்புகளின் அதிருப்திகளும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. அதற்கு முதன்மை காரணமாக அமைஞ்சிருப்பது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் செயல்பாடுகள் தான். அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடேறி கொண்டிருக்கும் வேளையில எதையும் நேரில் சென்று சந்திக்காமல் வெறும் அறிக்கைகளோட கடந்து போகிறார் என்ற குற்றச்சாட்டு கட்சி வட்டாரத்திலேயே வெடிக்க தொடங்கியிருக்கு. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தவேக அரசு பதவியேற்றதில் இருந்தே திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகள் பாய்ந்து வருது. முதல்வர் விஜயை விமர்சித்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தியதா திருச்செந்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார். அவர் அன்று இரவே பிணையில் வெளிவந்தாலும் அந்த கைது சம்பவம் கட்சி வட்டாரத்தில் ரொம்பவே உலுக்கியது. அடுத்த சில நாட்களிலேயே முதல்வர் விஜய்க்கு பகிரங்கமா எலும்ப உடைப்பேன் என மிரட்டல் விடுத்த வழக்கில் விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த இரு முக்கிய கைதுகளின் போதும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் கண்டன அறிக்கைகளை மட்டுமே வெளியிட்டு தங்களின் கடமையை முடித்து கொண்டாங்க. பொதுவாக எதிர்க்கட்சியா இருக்கும்போது தங்கள் கட்சி பிரதிநிதிகள் அல்லது தொண்டர்கள் கைது செய்யப்பட்டா தலைவர்கள் உடனடியாக நேரில் சென்று சிறையிலோ அல்லது காவல் நிலையத்திலோ சந்தித்து ஆதரவு தெரிவிப்பது வழக்கம். ஆனால் தலைமை தரப்பில் இருந்து எந்தவித நேரடி கள ஆதரவும் இல்லாததால திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் பெரும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறாங்க. தலைமையிலேயே நேரில் வர தயங்கும் போது நாங்கள் எவ்வாறு ஆளும் கட்சிக்கு எதிராக துணிச்சலாக போராடுவது என உடன்பிறப்புகள் புலம்ப தொடங்கிட்டாங்க. சட்டமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக இருக்கும் அதிமுக கூட அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து வீதிக்கு வந்து தொடர் போராட்டங்களை நடத்தி வராங்க. அப்படி இருக்கும்போது மாநிலத்தின் பிரதான எதிர்க்கட்சியா திமுகவும் அதன் எதிர்க்கட்சி தலைவரும் அறிக்கை அரசியலோடு தங்களை முடக்கி கொள்வது கட்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுது. திமுக ஆட்சி காலத்தில் தவேக தலைவராக இருந்த விஜய் சிவகங்கை காவல் நிலைய காவலில் உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்திற்கு ஆதரவாக சென்னையில் பிரம்மாண்ட போராட்ட காலத்தில் இறங்கி அந்த நடத்தியும் கொடுத்தாரு. ஆனால் தவேக ஆட்சியில் நாகர்கோயில் சபரிவர்மன் சிறைக்காவலில் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கிய போது உதயநிதி ஸ்டாலின் அந்த இடத்திற்கு நேரில் செல்லவே இல்லை. அதேபோல கும்மிடிப்பூண்டியில் 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு முட்புதரில் வீசப்பட்ட கொடூர சம்பவத்திலும் அவர் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திக்காமல் வெறும் அறிக்கை மட்டுமே வெளியிட்டார். மு.க. ஸ்டாலினுக்கு பிறகு திமுகவின் அடுத்த முகமாக முன்னிறுத்தப்படும் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் என்ற பொறுப்பின் அழுத்தத்தையும் முக்கியத்துவத்தையும் இன்னும் உணரவில்லையோ என்ற கேள்வி தொண்டர்களிடையே எழுந்திருக்கிறது. களத்திற்கு வந்து தொண்டர்களுக்கு பாதுகாப்பாக நிற்காத ஒரு தலைவரை நம்பி வரவிருக்கும் தேர்தல் களங்களில் எவ்வாறு இறங்குவது என்ற அதிருப்தி குரல்கள் திமுகவுக்குள் தற்போது தீவிரமடைந்து வருகின்றன. மேலும் எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக எப்படி செயல்படுவது என்பதை விட்டுவிட்டு திமுக கோபாலபுர குடும்பத்தின் சூழ்ச்சியால தவேகவின் ஆட்சியை கலைப்பதற்கு போட்ட சதி திட்டமும் தோல்வி அடைந்து கரூர் கும்பல் 15 பேர் கூண்டோடு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு விசாரணையில் அனைவரும் வாக்குமூலங்கள் கொடுத்துட்டாங்க. அதில் செந்தில் பாலாஜிக்கு பணம் யார் கொடுத்தார்? உதயநிதியின் நெருங்கிய நண்பர் நடத்தக்கூடிய நிறுவனம்தான் சுமார் 500 கோடி கொடுத்திருக்கு. அந்த நிறுவனம் தற்போது வாக்குமூலங்களை கொடுத்துருச்சு. உதயநிதியிடம்தான் அடுத்த விசாரணை நடத்தப்படும் என்கின்ற தகவலும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு தோல்விதான் வரலாற்றில் 2வது முறை திமுக அரியணை ஏறாது என்பது அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது.
ஏனென்றால் கலைஞர் ஆட்சியிலிருந்தே நாம் பார்த்துதான் வருகிறோம். திமுக என்பது 2வது முறை வெற்றி பெற்றதே கிடையாது. மேலும் தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் ஆளும் கட்சியாக ஆட்சியை கைப்பற்றிய பிறகு திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகள் பெரும் படையோடு தாவேகாவுடன் கூட்டணி வைத்து கொண்டாங்க. இப்பேற்பட்ட ஒரு அரசியல் சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா அவர்களது வேலையை முறையா செயல்பட்டிருந்தா எதிர்காலத்தில் திமுக நிலைத்து நின்று இருக்கும். ஆனால் தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு போட்ட சதி திட்டம்தான் தற்போது உதயநிதி அவர்களுக்கு மிக பெரும் ஒரு சிக்கலாகவும் அவர் கதை முடிந்தது என்கின்ற அளவிற்கு சென்றுள்ளது. கரூர் கம்பெனிக்காரர்கள், கரூர் கும்பல்கள் 15 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலம் அடிப்படையில் கோபாலபுர குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்தான் தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு செந்தில் பாலாஜியிடம் கூறினார்கள் என்றும், செந்தில் பாலாஜி எங்களிடம் தாவேகாவின் எம்எல்ஏ இளையராஜா உட்பட 10 பேரிடம் பேரம் பேச சொன்னதற்கான ஆவணங்கள் எல்லாத்தையும் நாங்கள் காவல்துறையிடம் கொடுத்துட்டோம். தாவேகாவின் ஆட்சியை கவிர்க்க முயற்சி செய்தது உண்மைதான். அதை பற்றியும் நாங்கள் வாக்குமூலத்தையும் கொடுத்துட்டோம். மேலும் இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு சாதாரணமான வழக்கு இல்லை. நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் இதில் நேரடியாக இறங்கி வேலை செய்வாங்க. இந்த வழக்கை அனைத்து ஆதாரங்களும் திமுகவுக்கு எதிராக இருப்பதனால குதிரை பேரம் நடைபெற்றதற்கான ஆவணங்கள் அதை கைப்பற்றும் பட்சத்தில் உடனடியாக திமுக மீது நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் திமுகவால் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேர்தலில் நிற்க முடியாத சூழல் ஏற்படும். அதுவில்லாமல் குதிரை பேரத்தில் ஈடுபட்ட அமைச்சர்களது பதவிகளும் பறிக்கப்படலாம். மீண்டும் ஒரு பெரிய சோதனைக்கு உள்ளாகி தற்போது திமுக பாரம்பரியான கட்சியை உதயநிதி அவர்கள் ஒரே நிமிடத்தில் அனைத்தையும் தற்போது அவமானப்படுத்திவிட்டார். மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி, அவரது மகனும் சரி, முதலமைச்சராக தமிழ்நாட்டில் பல வருடங்களாக நீடிக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. ஆனால் 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் மக்கள் மு.க. ஸ்டாலினுக்கு வாய்ப்பளித்த போது அதில் உள்ள ஒவ்வொரு அமைச்சர்களும் ஊழல் மட்டும்தான் செய்தார்கள். மேலும் ஒவ்வொரு அமைச்சர்களும் குறுநில மன்னர்களாக செயல்பட்டார்கள். கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி அளவிற்கு ஊழல் செய்து தமிழ்நாட்டின் கடன் சுமையை அதிகப்படுத்தினார்கள். மு.க. ஸ்டாலினும் உதயநிதியும் மீண்டும் ஏன் ஆட்சிக்கு வர துடிக்கிறார்கள், மக்கள் எப்படி இவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற மனநிலை இவர்களுக்கு எப்படி வந்தது என்றதுதான். ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்கள் ஒருமுறை வாய்ப்பளிப்பார்கள், மறுமுறை அவர்கள் வாய்க்களிக்க மாட்டார்கள். அதுதான் தற்போது திமுகவில் நடைபெற்றது. இன்னும் சொல்லப்போனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயணம் சென்று அங்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறார். சில பிரச்சனைகளிலும் சிக்கியுள்ளார். அதனால்தான் திமுகவில் உள்ள முக்கிய அமைச்சர்களை அவர் கைது செய்வதை கண்டுகொள்ளவில்லை என்கின்ற விஷயமும் தற்போது பேசப்பட்டு வருகிறது.